உத்திர நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமான சிம்ம லக்னக்காரர்களுக்கு 1/5/2024 முதல் 29/5/2024 வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இதில் புத்திரப்பேறு ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும், பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், பூமி வீடு வாசல் இதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், முக்கியமான பொறுப்புகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும், பெண்களின் உதவியும், அதே போன்று பெண்கள் வழி உறவில் நன்மைகள் அதிகமாகவும், மனைவி வழியில் சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இதே போன்று 30/5/2024 முதல் 20/6/2024 வரை ராகுவின் காலமாக உள்ளதால் ஆயுள் கண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்கள் அனைத்து விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த காலகட்டங்களில் திடீர் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கவனமாக இருப்பதே இந்த காலகட்டத்தில் சிறந்ததாகும். 21/6/2024 முதல் 10/7/2024 வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் அரசு வழியில் உதவிகள் கிடைப்பதும், அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். இதே போன்று இதில் பலவிதமான அரசு துறை சார்ந்த நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டமானது வெகு சிறப்பானதாக உள்ளது. இதே போன்று 11/7/2024 முதல் 8/8/2024 வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் லக்னத்திற்கு 7இல் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றுள்ளதனால் இந்த காலகட்டத்தில் பூர்வ ஜென்ம பாவங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிற்குள் விரிசல் ஏற்படும். இதே போன்று நண்பர்களில் பகைகள் ஏற்படும். அதனால் தெய்வ அனுக்கிரகங்கள் குறையும். அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். இதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமான காலகட்டம் உண்டு என்பது இந்த காலகட்டமாகும். இதே போன்று 9/8/2024 முதல் 6/10/2024 வரை குருவின் காலமாக உள்ளதால் இது பூர்ண அருளாசி கிடைக்கும். தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். இதில் எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் வயிறு சார்ந்த கோளாறுகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கும். தெய்வ அனுக்கிரகங்கள் உண்டு. இந்த காலகட்டமானது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் விஜய சன்மானம் உண்டு. அதாவது எந்த ஊருக்காக போனோம்னா அதனால லாபங்கள் உண்டு. சுதந்திரமான எந்த முயற்சியும் எடுத்தோம்னால் வெற்றி உண்டு. பெருமைகள் கிடைக்கும். அதே போன்று ஜபம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ வழிபாட்டில் அருள் கிடைக்கும். ஆபரணம் போன்றவை பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கும் யோகமும் சிறப்பாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும். இதே போன்று 7/10/2024 முதல் 27/10/2024 வரை கேதுவின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டம் லக்னத்திற்கு 2இல் கேது உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போன்று குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாகும். குடும்பத்தில் சகோதர வழியில் பகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாந்திரீக சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம். இதில் தெய்வ அனுக்கிரகங்கள் குறைந்து நம்மளுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 21 நாட்கள் உண்டு. இதே போன்று 28/10/2024 முதல் 23/12/2024 வரை புதனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். மற்றவர்களினால் நம்மளுடைய பேரும் புகழும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி லாபம் உண்டு. இடம் வாங்குகிற யோகம் உண்டு. குழந்தை பாக்கியங்கள் உண்டு.
அதே மாதிரி பெண்களின் உதவி கிடைக்கும். அதிகமாக இடையில் பொருள் செலவு ஏற்பட்டு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இல்லாவிடில் பெண்கள் வழியில் விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதே போன்று 24/12/2024 முதல் 3/3/2025 வரை சுக்கிரனுடைய காலமாக இருப்பதால் திருமண வயதை அடைந்து பல ஆண்டுகளாக தேடி வருபவர்களுக்கு வெகு விரைவில் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். இந்த காலகட்டமானது பூமி யோகம், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், திரவியம், பூமி லாபங்கள், அரசர் நேசம், அதாவது அரசு அதிகாரிகளினால் பலன் உண்டு. அரசியல்வாதிகளால் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று வியாபாரிகளின் உதவிகள் கிடைத்து சகலவிதமான வெற்றிகளையும் பெறக்கூடியவர்கள். அதே போன்று அனைத்து மதம், ஜாதி, இனம் என்று வேறுபாடு இல்லாமல் இவர் மேல் நம்பிக்கைகள் ஏற்பட்டு இவருக்கு பல வகையில் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் வயதை அடைந்தவர்களுக்கு திருமணமும், அதே போன்று திருமணத்திற்காக வரன் தேடும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு வெகு விரைவில் திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று 4/3/2025 முதல் 9/4/2025 வரை சனியின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டமானது நம்பிக்கை துரோகம் அதிகமாக இருக்கும். நமக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய அனைவராலும் இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சஸ்பெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு சஸ்பெண்ட் ஏற்படும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.